மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோலையும் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குது அப்படின்னா, திருப்பூரில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் 1980 காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகவும் அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அழகிற்கே அழகு சேர்க்கும் அளவுக்கு அழகாக இருந்த அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே அந்த காலகட்டத்தில் முக்கிய பணியாக இருந்தது அந்த வயல்வெளி பணிகள் மட்டும்தான். அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரராகவும் தோட்டக்காரராகவும் இருக்கிற ஒரு நபர்கிட்ட தான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவருமே வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே காலங்கள் கடந்து கொண்டு இருக்கும்போது அந்த தோட்டக்காரருக்கு சொந்தமாக இருக்கிற ஊரோட நுழைவாயில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் தட்டு அறுவடை நாளும் வந்திருக்கு. ஊரோட பெரும்பாலான மக்கள் எல்லாருமே அவரோட தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சாயங்காலம் பொழுதுல தட்டு அறுவடையெல்லாம் முழுசா முடிஞ்சதுக்கப்புறமா ஊர் மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் மட்டும் எல்லாத்துக்கும் பின்னாடி நடந்து வரதை அனைவரும் பார்த்துட்டு ஏன் இவ்வளோ மெதுவாக வரேன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த நபரும் எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நீங்கள் முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வரேன்னு சொல்லி பொறுமையாக நடந்து வர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைமில் அவங்க அறுவடை பண்ண தோட்டத்தில் இருக்கிற தட்டுகளை எல்லாம் ஏற்றிட்டு ஊரோட மையப்பகுதியில் இருக்கிற அந்த தோட்டக்காரரோட தோட்டத்தில் அந்த தட்டுகளை எல்லாம் சேர்க்கறதுக்காக அவரோட டிராக்டர் அந்த தோட்டத்துலேருந்து கிளம்பி ஊரோட மையப்பகுதியில் இருக்கிற அந்த தோட்டத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த உட்காந்துட்டு இருந்த நபரும் இனி நடந்து போனாலும் லேட் ஆகிரும், நீ நம்மளால் நடக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டிராக்டரில் ஏறிடலான்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோதான் கூப்பிட்டும் அந்த டிராக்டரோட டிரைவருக்கு கேட்காததுனால சரி நம்மளே குதித்து ஏறிடலான்னு சொல்லி அந்த விபரீத முடிவை எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டிராக்டருக்கும் பின்னாடி இருக்கிற ட்ரெய்லருக்கும் கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துல எப்படியாவது கால் வச்சு ஏறிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி ஓடி வந்து கால் வைக்கும்போது ஸ்லிப் ஆகி அந்த டிராக்டரோட ட்ரெய்லர்லேயே தலையும் சிக்கி சம்பவ இடத்துலையே அந்த நபரும் துடிதுடிச்சு இறந்தும் போயிடுறாரு. அந்த சம்பவத்தை பார்த்த அந்த டிராக்டரோட டிரைவர் அதே இடத்துல கூச்சலிட்டு பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதை கேட்ட முன்னாடி போயிட்டு இருந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே பின்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு நபர் அந்த டிராக்டரோட ட்ரெய்லரில் தலை சிக்கி இறந்து போயிருக்கிறத கவனிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்து ஓடி வந்த மக்கள் எல்லாருமே தங்களோட வேலை செஞ்ச நபர் தான் இப்படி இருக்கிறத கவனிச்சுட்டு அந்த டிராக்டரில் இருக்கிற தட்டுகளை எல்லாம் இறக்கிட்டு அதே டிராக்டரில் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி முயற்சியும் பண்ணுறாங்க. அப்படி அந்த நபரை காப்பாற்றி அந்த ட்ரெய்லரில் தூக்கி வைக்கும்போதே அந்த நபரோட உயிர் மூச்சும் அங்கேயே அடங்கிடுது. அந்த டைமில் இந்த விஷயமெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காத அந்த ஊர் மக்கள் அந்த நபரோட ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டு அந்த நபரை நல்லபடியாக அடக்கமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு அப்போ தெரியல அமானுஷ்ய ஆட்டங்களே இங்கேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு. அப்படி என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த நபரை அடக்கம் பண்ண 7வது நாள் ஊரில் இருக்கிற மொத்த நாய்களுமே ஊளையிட்டு கூச்சலிட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாய் 2 நாய்ங்கிறது இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லா நாய்களுமே பெருமளவில் ஊளையிட்டு கூச்சலிட்டு கதறவும் ஆரம்பிச்சிருக்கு. இதை பெரிய விஷயமா எடுத்துக்காத அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வழக்கம் போல் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வேலைக்கு போன மக்கள் எல்லாருமே இரவுக்குள்ளே வீடும் திரும்பியிருக்காங்க. ஆனால் ஒரு நபரை தவிர. அந்த நபர் எப்போதுமே வேலை முடிஞ்சதுக்கப்புறமா தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சிட்டு வர்றது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு வேலைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் நீர் பாய்ச்சிக்கலான்னு சொல்லி அவரும் பொறுமையாக இருந்திருக்காரு. அப்படி எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறமா தண்ணீர் பாய்ச்சிட்டு பொறுமையாகவும் நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த நபர் எங்கே விழுந்து இறந்தாரோ அந்த இடத்த நெருங்கவே அவருக்கு ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. சரி நம்ம வீடுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வேகமாக நடந்துட்டு இருந்த நபருக்கு யாரோ தன்னை பின்தொடர்ந்து வர மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி டக்குன்னு திரும்பி பார்க்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக நடந்து போக ஆரம்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போக போகவே அந்த இறந்து போன நபரோட அழுகை குரல் இவர் கேட்க ஆரம்பிக்குது. அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி அந்த குரல் கதற ஆரம்பிக்குது. இதை ரொம்ப நேரமாக சகிச்சுட்டு போயிட்டு இருந்த அந்த நபர் டக்குன்னு திரும்பியும் பார்த்துருக்காரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இறந்த நபரோட முகம் டக்குன்னு அவர் மூஞ்சிக்கு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த அந்த நபர் அதே இடத்துல சுருண்டு விழுந்து மயக்கமும் போட்டுறாரு. இதுக்கப்புறமா நள்ளிரவாகியுமே இவரை காணாததுனால அவரோட குடும்பத்தாரும் அவர்களோட சொந்தக்காரர்களும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க.
சரி இன்னுமா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, இவங்களும் சரி தோட்டத்த நோக்கி நடந்து போலான்னு சொல்லி தீப்பந்தங்கள பத்திட்டு இவங்களும் நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது, அந்த நபர் எங்க விழுந்து இறந்திருந்தாரோ, அதே இடத்துல இவரு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ந்து அவர எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் பண்ணியும் அவரு எந்திரிக்காததுனால, சரி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிரலான்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கிட்டும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து என்னதான் தண்ணி தெளிச்சு எழுப்புனாலும் கூட, சத்தம் போட்டு கத்துனாலும் கூட அவருக்குமே சுயநினைவு வராம இருந்திருக்கு. என்ன பண்ணியும் அந்த நபர் எந்திரிக்காததுனால, அவங்களோட மனைவி ஒரு காரியத்த செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க குடும்பத்தோட சேர்ந்து பண்ணாரிக்கு போய் பண்ணாரி அம்மன வழிபட்டு வந்திருக்காங்க. அப்படி வழிபட்டு வரும்போது, பண்ணாரி அம்மனோட திருநீரையும் ஒரு பொட்டணத்துல கட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பொட்டணத்துல இருந்த திருநீர எடுத்து அவரோட நெற்றியில ஒரு பட்டை மாரி அடிச்சும் விட்டுருக்காங்க. அப்படி அடிச்சு விட்ட அடுத்த செகண்ட் அந்த கணவர் டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்து கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. அவரு என்ன சொல்லி கத்துறாருன்னா, "என்ன விட்டுரு, என்னைய வந்து பின்தொடராத, என்ன எதுவும் பண்ணிறாதன்னு" சொல்லி கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. இத கண்ட ஊர் மக்கள் எல்லாருமே அலறவும் ஆரம்பிச்சிருக்காங்க. "உன்னை யாரு பின்தொடர்ந்து வந்தா? உன்கிட்ட யார் என்ன சொன்னான்னு?" சொல்லி எல்லாரும் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த நபர் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து நடந்ததையெல்லாம் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காரு. தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு வரதுக்கு ரொம்ப நேரமானதாகவும், அப்படி நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த நபர் எங்க விழுந்து இறந்தாரோ, அத நெருங்கவே என்னை யாரோ பின்தொடர்ற மாரி எனக்கு ஒரு சம்பவங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா ஏதோ சரியில்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட நானு கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வர ஆரம்பிச்சேன். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இறந்து போன பையனோட குரல் எனக்கு நல்லாவே கேட்க ஆரம்பிச்சது. அது என்கிட்ட என்ன சொல்லுச்சு அப்படின்னா, "எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்னு" சொல்லி அந்த குரல் அழுகவும் ஆரம்பிச்சது. இது ஏதோ சரியில்லன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப வேகமா வந்ததாகவும், அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனோட குரல் ரொம்பவுமே அதிகமா ஒலிக்க ஆரம்பிச்சது. அதனாலேயே நான் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டேன். அப்படி திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு அந்த பையனோட முகம் என் முகத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனதுனால, நான் பார்த்து ரொம்பவுமே பயந்து மயக்கமும் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எனக்கு சுத்தமா சுயநினைவே இல்லன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டயும் பீதியே கிளப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த நபர். இந்த சம்பவத்த ஊர்ல இருக்கிற சிலர் ஏத்துக்கிட்டு பயந்தாலும், ஒரு சிலர் இத வந்து பெருசா எடுத்துக்கவும் இல்ல. இதனாலேயே வந்து நெறைய பேர் வேலை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர்றத வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில மறுபடியும் ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் அந்த ஊருக்குள்ள நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்குதுன்னா, அதே ஊர சேர்ந்த ஒரு நபர் வெளியூர்ல தங்கி வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வரவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வந்த நபர் கடைசி பஸ்ஸான 11:30 மணி பஸ்ஸுக்கு வந்து, அந்த ஊரோட பஸ் ஸ்டாப்ல இறங்கி அந்த ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த நபர் எங்க விழுந்து இறந்தாரோ, அந்த இடத்த நெருங்கவே அவருக்கும் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்குதுன்னா, யாரோ ஒரு நபர் தன்னோட பின் சட்டை புடிச்சு பயங்கரமா பின்னாடி புடிச்சு இழுக்கிற மாரி உணர்ந்திருக்காரு. இதனாலேயே தன்னால வந்து வேகமா நடக்க முடியாத மாரியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா சரி ஏன் டக்குன்னு திரும்பி பார்க்கணும், சரி அப்படியே கொஞ்சம் பொறுமையா கூட நடந்து போயிரலாம்னு சொல்லி போயிட்டுருக்கும்போது, ஒரு நபர் தூரமா குத்த வச்சு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, அவர் நோக்கி நடந்து போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நோக்கி போகவே சில எண்ணங்களும் இவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த நேரத்தில இந்த நபர் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இவரு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே அவர நோக்கி போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த நபர் இவர நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி திரும்பி அவரு கொஞ்சம் பயங்கரமா சிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இத பார்த்து இவரும் மிரண்டு போய், இவர் ஏன் தன்ன பார்த்து இப்படி சிரிக்கிறாருன்னு சொல்லி அவரும் மிரண்டு போய் கொஞ்சம் வேகமா நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த நபர்கிட்ட போன உடனே, அந்த நபர் டக்குன்னு இவர்கிட்ட பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அந்த நபர் இவர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, "நீங்க யாரு? இந்த ஊருக்கு புதுசா இருக்கீங்களே?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு இந்த நபரும், "நானும் இந்த ஊர் தான். நான் வந்து ரொம்ப வருஷமா வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப தான் மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி இந்த நபர்கிட்ட சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா நடக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி நடந்த நபரையும் அந்த நபர், "கொஞ்ச நேரம் நில்லுங்க, என்கூட பேசிட்டு போங்கன்னு" சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த டைம்ல என்னங்க பேசுறது? நான் போறேன். காலையில எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அந்த நபர் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி கிளம்புனவரையும் ரொம்ப நேரம் அந்த நபர் பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்காரு. அப்படி பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்த நபர் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா காணாமயும் போயிடுறாரு. இதுக்கப்புறமா அந்த நபரும் சீக்கிரமா தன்னோட வீட்டுக்கு போய் வீட்ட உள்தாழ்பால் போட்டு பத்திரமா வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. காலையில ஒரு 10 மணி அளவுல தான் அந்த நபர் வெளியவும் வர ஆரம்பிச்சிருக்காரு. வெளிய வந்ததுக்கப்புறமா தான் ஊர் மக்கள பார்த்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஊர்ல இருக்கிற பெரும்பாலான மக்கள் தன்னோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால, அவங்க வீட்டுக்கு போய் பேசலான்னு சொல்லி அவங்க வீட்ட நோக்கி போகவும் ஆரம்பிச்சிருக்காரு.
அப்படி போயிட்டு ஒரு நபரோட வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, உறவினர் ஒருத்தரு, "நீங்க எப்போ வந்தீங்க? நாங்க ஒரு 10 மணி வரைக்கும் முழிச்சுட்டு தானே இருந்தோம். நீங்க வந்ததையே நாங்க பார்க்கவே இல்லையேன்னு" சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி கேட்டதுக்கு அந்த நபரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தான் வந்து கடைசி பஸ்ஸான 11:30 மணி பஸ்ஸுக்கு வந்ததாகவும், நைட்டு நடந்த சம்பவங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நைட்டு நான் நடந்து வந்துட்டுருக்கும்போது, வழியில ஒரு பையன பார்த்ததாகவும், அந்த பையன் கொஞ்ச நேரம் நின்னு என்கிட்ட பேசிட்டு போங்கன்னு சொல்லி, ரொம்ப தூரம் என்னைய வந்து பின்தொடர்ந்து வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த பையன திரும்பி பார்த்தேன். அந்த பையன ஆளையே காணோம். நானும் சரி புது ஆளா வேற இருக்குதுன்னு சொல்லி பயந்து வீட்டுக்குள்ள வந்து தாழ்பால் போட்டு அமைதியா இருந்துட்டேன்னு சொல்லி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்ட அந்த உறவினரோட குடும்பம் கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளா இந்த பிரச்சனைகள் இல்லாம இருந்தது, மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த உறவினர்கிட்ட இவர் கேட்கவும், அவங்களும் நடந்தது எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பையன் அந்த டிராக்டர்ல தலை சிக்கி இறந்ததாகவும், அந்த பையனோட ஆன்மா இந்த ஊரையே கட்டி ஆள்றதாகவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நபரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நேத்து நைட்டு அந்த நபர தான் நானும் பார்த்துருக்கேன். அந்த ஆன்மா தான் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்குன்னு சொல்லி அந்த நபரும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நபர்கள் அந்த ஊரை விட்டு காலி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சிலர் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலுமே, சிலர் வந்து இது உண்மைன்னு சொல்லி நான் அந்த ஊரை விட்டு வெளிய கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்பாத பலர் இன்னுமே அந்த வழிய வந்து பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த ஊர் மக்கள் என்ன பண்றதுன்னே தெரியாம, திக்கு தெரியாம சுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்லயே அந்த ஆவியோட ஆட்டங்களும் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த ஆன்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள நைட் டைம்ல யார் வந்தாலுமே அவங்கள வந்து பயங்கரமா துன்புறுத்துறதையும், பயமுறுத்துறதையும் வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த பெண்கள் போனாலுமே, அந்த பெண்கள பின்தொடர்ந்து வீட்டுக்கே வரது அப்படிங்கிறது முதற்கொண்டு, நெறைய பயங்கரமான விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே தெரியாம, அந்த ஊருக்குள்ள பிழைப்பு தேடி வந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ண, அந்த ஆவி ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாத ஒரு குடும்பம் அன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணி அளவுல அந்த ஊருக்குள்ள நடந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. 1980கள் காலகட்டத்துல பெரும்பாலும் தார் ரோடுகளும், தாரை ரோடுகளும் எங்கேயுமே அமைக்கப்படல. அதேபோல இந்த ஊர்லயும் மாட்டு வண்டி பாதைகளை மட்டும் தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி அமைக்கப்பட்டிருந்த அந்த மாட்டு வழி தடத்துக்கு வலது பக்கமும், இடது பக்கமும் கூட ஃபுல்லா முள் படர்ந்த வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வேலிகளுக்கு நடுவுல தான் அந்த மாட்டு வழி தடமும் இருக்கு. அந்த இருட்டுல தான் அவங்களும் நடந்து போக வேண்டி இருந்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த தூரத்துல அந்த நபர் நின்றுக்கிறத பார்த்துட்டு, இந்த நேரத்துல கூட யாரோ ஒருத்தங்க நிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த நபர பார்த்து கை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியல அமானுஷ்ய ஆட்டங்களே இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு. அப்படி என்ன நடந்திருக்குதுன்னா, இவங்க அந்த நபர நெருங்க நெருங்கவே அந்த நபரும் இவங்கள நெருங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி நெருங்குனதுக்கு அப்புறமா அந்த பெண்ணும், அந்த நபரும் ஒருவரை ஒருவர் நல்லா உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க. உற்று நோக்குனதுக்கு அப்புறமா அந்த நபர் இவங்கள பார்த்து, "நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு?" சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அந்த பெண்ணும், "நாங்க வந்து எங்க மாணிக்கம் மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. "ஓ! மாணிக்கமா, அவர் வந்து எனக்கு ரொம்பவுமே நல்லா தெரியும். அவர் என்னோட ஃப்ரெண்டு தான்" சொல்லி அந்த நபரும் இவங்க கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த நபர் அவரோட வீட்டுக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லி இவங்கள கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த பெற்றோர்கள் வந்து இவங்களுக்கு பின்னாடி தான் அந்த சுமைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பெண்ணும், அந்த ஆணும் மட்டும் தான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த நபர் இந்த பெண்ணுகிட்ட, "நீ உங்க பேர் என்னன்னு?" சொல்லி கேட்கும்போது, அந்த பெண்ணும், "என்னோட பேரு மல்லிகான்னு" சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த நபர், "ஏன் என்னோட பேர் என்னன்னு சொல்லி நீ கேட்க மாட்டேயான்னு?" சொல்லி கேட்கவும், அந்த பெண்ணும், "சரி உங்களோட பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்கன்னு" அந்த நபர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த நபரும், "இல்ல நீ இவ்வளோ நேரம் என் என் பேர் கேட்காம வந்துட்டீல்ல, உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு" சொல்லி கோச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவங்களோட முதல் சந்திப்பு அப்படிங்கிறனால பெரிதளவுல இவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒற்றுமை இல்லாததுங்கிறதுனால பெருசா எதுவுமே எடுத்துக்கல. இப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா, "இதுதான் உங்க மாணிக்க மாமா வீடுன்னு" சொல்லி அந்த நபரும் கை காமிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. சரி உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருப்பீங்க? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி அந்த பெண் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த நபரும், "நான் உன்கிட்ட என் பேர் சொல்ல மாட்டேன். என் பேர் வந்து உனக்கு தெரியணும். நான் எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னா, நைட்டு வந்து நீ என்னை எங்க பார்த்தியோ அதே இடத்துல 12 மணிக்கு வந்து என்னைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பி போகவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அவங்களோட பெற்றோர்களும் அந்த பெண்ண நெருங்கி, "ஏன் இவ்வளோ வேகமா முன்னாடி வந்துட்டேன்னு?" சொல்லி கேட்கவும், அதுக்கு அந்த நபர் தான் என்னைய கூப்பிட்டு வந்து வழி காமிச்சாரு. மாணிக்க மாமா வீடு இதுதான்னு சொல்லி அந்த பெண் கை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த நபர் வந்தாங்கன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் ஆச்சரியத்துடன் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. "என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் கூட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்து போறார்ல அந்த நபர் தான்"
அப்படி சொன்னதை கேட்ட அந்த பெற்றோர்கள், "என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ தான் எங்க முன்னாடி நடந்து போயிட்டுருந்த. சரி உனக்கு கால் வலிக்குதுங்கனால சீக்கிரம் நடந்து போயிட்டுருக்கன்னு" சொல்லி நாங்களும் பின்னாடி மெதுவா நடந்து வந்துட்டுருந்தோம். இதுக்கப்புறமா தன்னோட பெற்றோர் தன்கிட்ட வந்து விளையாடுறதா நினச்சிட்டு அந்த பெண்ணும் இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. இதுக்கப்புறமா அவங்களோட மாணிக்க மாமாவோட வீட்ட தட்டிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயும் இதுக்கப்புறமா அந்த மாணிக்க மாமாவும் இவங்கள ஒரு பதற்றத்துடன் கூடிய பயத்துல வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூப்பிட்டு இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணீங்க? நேரத்திலேயே வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி இவங்கள கேட்கவும், அதற்கு அந்த பெண்ணோட பெற்றோர்களும், "இல்ல நைட் டைம் பஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் வந்தது. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி வீடு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுக்கு அந்த பெற்றோர்களும், "என்னன்னே தெரியல. இவளே எங்கள வந்து கூப்பிட்டு வந்துட்டா." அதுக்கு அந்த மாணிக்க மாமாவும் அந்த பெண்ண பார்த்து, "எப்படிம்மா என் வீட்ட கண்டுபிடிச்ச? நீ சின்ன வயசுல வந்ததுல உனக்கு ஞாபகம் இருக்கான்னு?" சொல்லி அப்படி கேட்டதுக்கு, "நான் கண்டுபிடிக்கல. என்னைய வந்து ஒரு நபர் கூப்பிட்டு வந்ததாகவும், அந்த நபர் தான் என் மாணிக்க மாமாவையும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி இந்த வீட்ட வந்து எனக்கு கை காமிச்சு விட்டுட்டு போனாரு." இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவரும், "சரிம்மா பரவால்ல. நீ படுத்து தூங்கு. நம்ம காலையில பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் தூங்க வச்சிருக்காரு. இதுக்கப்புறமா காலையில ஒரு 6 மணி அளவுல எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. ஆனா அந்த பெண் எந்திரிக்கவே இல்ல. சரியா ஒரு 8 மணி அளவுல அந்த பெண்ணும் எந்திரிச்சு தன்னோட தோழிகளோட குளிக்கிறதுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெற்றோர்கள் எல்லாருமே உட்காந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன பேசுறாங்கன்னா, "நேத்து நைட்டு வந்த நபர நீங்க பார்த்தீங்களான்னு?" சொல்லி அந்த மாணிக்க மாமா அந்த பெண்ணோட பெற்றோர்கள்கிட்ட கேட்க நாங்க 2 பேருமே பார்க்கல. ஆனா வந்து ஒரு நபர் வந்து தன்ன கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போனதா சொல்றா. ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் இவ தனியா தான் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இத கேட்டுட்டு இருந்த அந்த மாணிக்க மாமாவும், "அது வந்து உண்மதான். அவ சொல்றது எல்லாமே உண்மதான். பொய் கிடையாது. ஒருவர் இந்த ஊர்ல துர்மரணம் அடைஞ்சதாகவும், அந்த ஆவி இந்த ஊரையே ஆட்டிப் படைக்கிறதாகவும் சொல்லி இவங்க கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு." இவரு புலம்புறதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பெண்ணோட பெற்றோர் தப்பான ஊர செலக்ட் பண்ணி இந்த ஊருக்கு வந்துட்டோமோன்னு சொல்லி அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாத அந்த பொண்ணும் நைட்டு 12 மணி எப்ப ஆகும்? எப்ப அந்த நபர பார்க்கலான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்திருக்கா. இப்படியே டைம் போயிட்டுருக்க நைட்டு 11:30 ஆயிருது. அந்த பெண்ணும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அந்த வீட்டு தாழ்ப்பாள கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி அந்த வீட்ட விட்டு வெளிய வரவும் ஆரம்பிச்சிருக்கா. அப்படி வெளிய வந்த அந்த பொண்ணு எந்த இடத்துல அந்த நபர பார்த்தாளோ, அதே இடத்த நோக்கி நடந்து போகவும் ஆரம்பிச்சிருக்கா. அப்படி போயிட்டுருக்கும்போதே அந்த நபர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, அந்த பெண்ணும் அந்த நபர்கிட்ட போய் பேச்சு குடுக்க ஆரம்பிச்சிருக்கா. "நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே உங்கள பார்க்க வந்துட்டேன் பார்த்தீங்களா? இப்போவாவது உங்க பேர சொல்லுங்கன்னு" சொல்லி அந்த பெண் அந்த நபர்கிட்ட பேச்சு குடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த நபரும் நல்லா பயங்கரமா சிரிச்சுட்டு, "சரி ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா என் பேரு இப்பவும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி குடுக்கணும். அப்பதான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு" சொல்லி அந்த நபர் இந்த பொண்ணுகிட்ட ஒரு சத்தியமும் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு என்ன கேட்குறாரு அப்படின்னா, "நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு?" சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு அந்த பெண்ணும் விளையாட்டுக்கு, "சரி ஓகே நானும் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க பேர் என்னன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கன்னு" சொல்லி விளையாட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த நபர், "என்னோட பேரு வேலுச்சாமின்னு" சொல்லி அந்த பெண்கிட்ட சொல்லவும், அவங்களும் "ரொம்ப அழகான பேரா இருக்குதே!" அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கவும், "இந்த ஊரே என்னோட வீடு தான்னு" சொல்லி அந்த நபர் சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சரி நான் கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி அந்த நபர் இந்த பெண்ணுகிட்ட கேட்கவும், அந்த பொண்ணும் சும்மா விளையாட்டுக்கு, "நீங்க கிடைக்கலன்னா நான் இறந்து போயிருவேன்னு" சொல்லி விளையாட்டுக்கு சொல்லவும், "உண்மையாவா? நான் கிடைக்கலன்னா நீ இறந்துருவியான்னு?" சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பெண்ணும் இந்த நபர் வந்து விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சுட்டு, "ஆமா நான் இறந்துருவேன்னு" சொல்லி விளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்ப தெரியல, இந்த விளையாட்டு தான் இவங்களுக்கு வினையாகவே ஆகப்போகுதுன்னு. இதுக்கப்புறமா தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச அந்த பெண்ணோட அம்மாவும் தன்னோட பொண்ண காணாம இருக்கிறத பார்த்துட்டு பயந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு இருந்த மாணிக்கமும், அந்த பெண்ணோட அப்பாவும் மற்றும் அவங்க வீட்ட சுத்தி இருக்கிற உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து, அந்த பொண்ணு அந்த இடத்துல தான் இருப்பான்னு சொல்லி முடிவெடுத்து, அந்த இடத்த நோக்கி தீப்பந்தங்கள ஏற்றிட்டு சீக்கிரமா நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. 1980கள் காலகட்டத்தில மின்விளக்கு கூட அந்த அளவுக்கு இருந்திருக்காது. அந்த டைம்ல எல்லாருமே அந்த தீப்பந்தத்த புடிச்சுட்டு சீக்கிரமா நடந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தன்னை அறியாமயே தானே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ந்து வியந்து போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க போனது கூட தெரியாம அந்த பொண்ணு ஒரு பையன் கூட தனியா நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி பேசுவாங்களோ, அந்த மாரி கத்தி ஜாலியா அவ்வளோ சந்தோஷமா நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவோ பேச்சு குடுக்குறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு எதுவுமே கேட்கிற மாரி இல்ல. இதுக்கப்புறமா அந்த பொண்ண பலார்ன்னு ஒரு அறை அறையிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சுயநினைவுக்கே வராங்க. யார்கிட்ட இப்படி நின்னு இந்த நேரத்தில பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்கறாரு. அதுக்கு நேத்து நைட்டு பார்த்தேன்ல அந்த நபர் கூட தான் நின்னு பேசிட்டு இருக்கேன்.
அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஊர் மக்களும், அந்த பொண்ணோட அப்பாவும் அதிர்ந்து போய் நின்றுருக்கிறாங்க. சரி இந்த நபர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பொண்ணு உங்க பக்கத்திலேயே தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லவும், அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாருமே தெறிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பொண்ணோட கைய பிடிச்சிட்டு தீப்பந்தத்த ஏந்திட்டு சீக்கிரமா அவங்க வீட்ட நோக்கி ஓடி வந்திருக்காங்க. இனி இந்த விஷயத்த அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி, அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒரு முடிவும் எடுக்குறாங்க. அது என்ன முடிவு அப்டின்னா, அந்த துரான்மா தொல்ல பண்ற அந்த ரோட்ல ஒரு கோயில கட்டிட்டோம் அப்டின்னா, நம்மலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இதுக்கப்புறமா ஒரு மாரியம்மன் கோயில் அந்த பக்கமா கட்டலாம் அப்டின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி முடிவெடுக்குறாங்க. இதற்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு நாள்ல பந்தக்கால் கட்டலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற அந்த டைம்ல ஒரு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் அந்த ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. நாய்கள் பழைய மாரியே ஊளையிட்டு கூச்சலிட ஆரம்பிக்குது. பறவைகள் எல்லாமே கதற ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நடுங்கி போய் அவங்க வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல மாணிக்கத்தோட வீட்ல இருந்த மல்லிகா வழக்கத்துக்கு மாறான செயல்கள செய்யறத பார்த்துட்டு இருந்த அவங்களோட பெற்றோர்களும், மாணிக்கமும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த துர்ஆன்மா இந்த மல்லிகாக்குள்ள வந்துருச்சோ என்னமோன்னு சொல்லி அவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சந்தேகத்த பூர்த்தி அடைய வைக்கும் வகையில அந்த பெண்ணும் ஒரு ஆணோட வாய்ஸ்ல பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. "என்ன அந்த ஊர விட்டு விரட்டணும்னு நினைக்கிறீங்களா? விரட்ட முடியாது. அப்படி விரட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த ஊரே இருக்காதுன்னு" சொல்லி மிரட்ட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அந்த ஆன்மாவும், "இந்த கோயில் கட்டுற விஷயத்த இதோட விட்டுருங்க. இல்ல அப்படின்னா, இந்த ஊரையே அழிச்சிருவேன்னு" சொல்லி மிரட்டவும் ஆரம்பிக்குது. "இப்ப இந்த பெண்ணோட உடம்ப விட்டு நான் போயிர்றேன். ஆனா நீங்க மறுபடியும் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் இந்த பெண்ணோட உடம்புக்குள்ள வந்து இந்த பெண்ண சும்மா விட மாட்டேன். இவளையும் கூட சேர்த்து கூப்பிட்டு போயிருவேன்னு" சொல்லி மிரட்டி, அந்த உடம்பு விட்டு வெளியவும் போயிருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மக்களும், இதுக்கு மேல இத விட்டா சரி வராதுன்னு சொல்லி, அந்த பெண்ண பத்திரமா அந்த ஊர விட்டு வெளியூருக்கு அனுப்பியும் வச்சுர்றாங்க. இதற்கப்புறமா அந்த கோயிலோட வேலைகளும் நடக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம, சில அபசகுனமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர்ல கட்டிட்டு இருக்கிற மாரியம்மன் கோயிலோட பூசாரியா இருக்கிற நபருக்கு, அந்த ஆன்மா தொடர்ந்து தொல்லைகள் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபர் வெளியூருக்கு போய் பூசைகள் பண்ணிட்டு, இரவு லேட்டா வரத வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி வரும்போது அந்த ஆன்மா அவர பின்தொடர்ந்து வரத வாடிக்கையா வச்சுட்டு இருந்திருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும்போது, அந்த ஆன்மாவோட ஆட்டங்கள் இன்னும் உச்சத்துக்கே போக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்த அந்த ஆன்மா, ஒரு உயிர் பலியே எடுக்கக்கூடிய ஒரு கொடிய ஆன்மாவா மாறுற சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. மாரியம்மன் கோவில் முழுசா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, எல்லா பணிகளும் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்காக வெளியூர்ல இருந்த மல்லிகா தன்னோட கணவனோட இந்த ஊருக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. மல்லிகாவுக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மல்லிகாவ எப்படியோ கொஞ்சம் மாத்தி, மல்லிகாவுக்கு திருமணமும் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பெற்றோர். இனிமேலு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுமேலு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ச்சியை கிளப்புற வகையில இன்னொரு சம்பவங்களும் நடந்திருக்கு அந்த ஊருக்குள்ள. அப்படி என்ன நடக்குது அப்படின்னா, கும்பாபிஷேகத்துக்கு முன்னத்த நாளே மல்லிகா நைட்டு இந்த ஊருக்குள்ள வந்துடுறாங்க. நள்ளிரவுல வந்தா தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, நைட்டு ஒரு 7 மணி அளவுலயே நேரத்திலேயே அவங்க மாமாவோட வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காங்க. மல்லிகாவோட சொந்தக்காரங்க மற்றும் அவரோட கணவர் உட்பட எல்லாருமே கோயில்ல வந்து அன்னதானம் உட்பட எல்லாத்துலயுமே கலந்துட்டு விழாவ சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா மல்லிகாவுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லி வீட்ல தங்கி இருந்திருக்காங்க. அப்படி தங்கியிருந்த மல்லிகா, இவங்க எல்லாம் ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. சரி காலையில கும்பாபிஷேகம் தானே, இவ எந்திரிச்சிருவா, நாளைக்கு காலையில கூட்டிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் கம்முனு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில 6 மணிக்கு கும்பாபிஷேகங்கும்போது, ஒரு 4 மணிக்கு இவள எழுப்பிவிட்டோம் அப்படின்னா, நம்மளும் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அவரோட கணவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு சரியா ஒரு 12 மணி அளவுல பக்கத்துல தூங்கிட்டு இருந்த மல்லிகாவ ஆள காணோம்னு சொல்லி தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கணவர். அப்பதான் மல்லிகாவோட கணவர் கவனிக்கிறாரு. வீட்டுக்குள்ள எங்கேயுமே மல்லிகா காணோம்னு சொல்லிட்டு, மேல இருந்து ஏதோ மூச்சு கேட்குற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி மேல திரும்பி பார்த்தா, விட்டத்துல மல்லிகா தலைகீழா தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போய் நின்றுருக்காரு மல்லிகாவோட கணவர். இத பார்த்து கூச்சலிட்ட மல்லிகாவோட கணவர் பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா மல்லிகாவோட உறவினர்களும், மல்லிகாவோட பெற்றோரும் வந்து மல்லிகா இருக்கிற நிலைமைய பார்த்து அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அந்த நபர் தான் இவள மறுபடியும் புடிச்சுட்டான்னு சொல்லி. இதற்கப்புறமா அந்த ஆன்மாவும் பேச ஆரம்பிக்குது. "நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. இவள வந்து ஒரு உயிரோட விடமாட்டேன். இத்தன நாள் வந்து என்னைய இவள காப்பாத்தி வச்சுட்டீங்க. இனிமேல் வந்து இவ உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லி,
அந்த விட்டத்திலிருந்து கீழே குதிச்சு மல்லிகாவோட கழுத்தையும் மறுக்க ட்ரை பண்ணியிருக்குது அந்த ஆன்மா. டக்குன்னு மல்லிகாவோட கணவரும் அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு மல்லிகாவை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. எதற்குமே சிலைக்காத அந்த ஆன்மா ஒரு வழியாக அவங்க எல்லாருமே அந்த ஆன்மாவை கையும் காலையும் கட்டி அவங்க வீட்டில் இருந்த ஒரு கட்டலில் கட்டியும் போட்டிருக்காங்க. இதற்கப்புறமா அவங்க வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட கோயிலுக்கு போகவே இல்லை. இங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே பூசாரிக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தாலும் பூசாரியும் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் இந்த பக்கமும் வர மாதிரியும் இல்லை. கும்பாபிஷேகமும் ஆரம்பிக்கப்படுது. கும்பாபிஷேகத்தில் அடிக்கிற கொட்டு சத்தமும் பாட்டு சத்தங்களும் மல்லிகாவுக்கு கேட்க கேட்க மல்லிகாவோட அலறல் சத்தம் இந்த ஊர் முழுக்க கேட்க ஆரம்பிக்குது. இல்லை வேண்டாம் வேண்டாம் நீ விட்டுருங்கன்னு சொல்லி கதறவும் ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆன்மா. அந்த கொட்டுகள் முழங்க முழங்க இந்த ஆன்மாவோட கதறல் சத்தம் இந்த ஊர் முழுக்க கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சத்தங்கள் கேட்க கேட்க அனைத்து நாய்களும் பறவைகளும் எல்லாருமே கதற ஆரம்பிச்சிருக்கு. அந்த கும்பாபிஷேகம் முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆவியும் மல்லிகாவோட உடம்பு விட்டு வெளியும் போயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் மற்றும் மல்லிகாவோட உறவினர்கள் எல்லாருமே இதை மெய்சிலித்து பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஆன்மானாலையும் மற்ற எந்த தீய சக்திகள்னாலையும் எங்கள் ஊருக்கு எந்த பிரச்சனைகளுமே வரலன்னு சொல்லிட்டு மல்லிகாவுக்கும் குழந்தைகள் பிறந்து மல்லிகா பேர குழந்தைகளும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இந்த கதையை ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு நம்ம சப்ஸ்கிரைபரான பிரபாஷ். ஃபைனலி எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டே ஃபைனலி 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு போஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் கேட்டு தான் இருந்தீங்க, என்ன வீடியோன்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் வீடியோ போட முடியல. ஆனால் எண்டிங்கில் எப்படி 1.2K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சோ அதே 1.2K சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னுமே ரெகுலராக தான் இருக்கீங்க. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல அப்படின்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு கூகுள்ஸ் இன்வெஸ்டிகேஷன். உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவங்களை இந்த சேனலில் பதிவிட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் மெசேஜ் மூலியமாகவும் பதிவிடலாம்.